டியூக் பைக் எடுக்கும்போது எங்கள் அம்மா தான் வந்தாங்க டெலிவரிக்கு. கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒசூரில் எடுத்தோம் ஃபஸ்ட்டு காலேஜ் முடித்த உடனே. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பைக்குங்க அது. ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. லடாக் ட்ரிப் போகும்போது நம்ம அந்த பைக்கை அடமானம் வச்சு 65,000 ரூபாய் வாங்கிட்டு தாங்க லடாக் ட்ரிப்பே போனோம் ஃபஸ்ட் டைம் போகும்போது. திருப்பியும் வாங்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த கடன் கொடுத்துட்டு இஎம்ஐ கட்ட விட்டுட்டோம். அதனால் இஎம்ஐயில் சீஸ் பண்ணிட்டு போயிட்டு பைக் வந்து திருப்பி நம்ம அந்த பைக் வாங்கினோம். திருப்பியும் அந்த பைக் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகி நம்ம கைவிட்டு போயிடுச்சு அந்த பைக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக தேடிட்டு இருந்தேன் அந்த பைக் யார்கிட்டயாவது இருந்தால் வாங்கிடலான்ட்டு. அந்த பைக் நம்ம காவேரிப்பட்டினத்தில் தான் யாரோ வச்சுருக்கான்னு சொன்னாங்க. அந்த பைக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதே இல்லை, இப்போ தான் கொடுத்தேன் 2 மாதத்துக்கு முன்னாடி, எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்ட்டாங்க. அந்த பைக்கு எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் திருப்பி வாங்கிடுவேன். இப்போது இருக்க சுச்சுவேஷன் அப்போ இல்லை, நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நீங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வண்டி ஒரு முக்கிய காரணங்க. என் யூடியூப் ஜேர்னிக்கே அந்த வண்டி தான் ஒரு முக்கிய காரணம்.